ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலான அச்சு முறுக்கு தான் பார்க்க போதும். இது ரோஸ் குக்கீஸும் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அச்சு முறுக்குக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்துடலாம். நான் மைதா வந்து 1 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சர்க்கரை வந்து ஒரு 1/4 கப்பு, முட்டை ஒரு முட்டை, அரிசி மாவு வந்து ஒரு 1/3 கப்பு, பால் வந்து ஒரு 1/2 கப்பு. இது நமக்கு வந்து பால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூடயும் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு லார்ஜ் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு முட்டையை வந்து நம்ம உடைச்சி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதாக்கு வந்து ஒரு முட்டை வந்து நம்மளுக்கு போதுமானது. இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ 1/4 கப்பு சர்க்கரையை எடுத்துருக்கேன். இந்த சர்க்கரை வந்து பொடியெலாம் பண்ண தேவையில்ல, அப்படியே சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம திருப்பி அகைன் பீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் மில்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்வீட் செய்யும் போது சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் பீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஒரு 1/3 கப்பு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்கில் ஆட் பண்ணலாம். நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று வந்து கலந்ததுக்கும் ஒன்று வந்து கலந்ததுக்காது ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு மாறும். அதுக்காக இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டி கட்டியாக வராமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 1/2 கப்பு மில்கில் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் டைட்டாக இருக்கும். பால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்டரியாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அச்சில் வந்து ஒட்டாது. இப்போ வந்து நான் திருப்பி வந்து ஒரு 1/4 கப்பு மில்க் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம திருப்பி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அகைன் வந்து ஒரு 1/4 கப் மில்க் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அச்சு முறுக்கு செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கரெக்டான படத்துக்கு வந்திருக்கு. இந்த கட்டி கட்டியால் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய பால் நம்ம சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து படம் மாறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். கரெக்டான இந்த படத்துக்கு இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப், அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் ஆட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஜாஸ்தியாக ஆட் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணும் போதுவே நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். ஏன்னா மாவு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து நான்ஸ்டிக் அச்சு தான் எடுத்துருக்கேன். நான்ஸ்டிக் அச்சு வந்து உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நீங்கள் வந்து மாவு வந்து நீங்கள் உள்ளே டிப் பண்ணி எடுக்கும் போது இந்த அச்சில் வந்து நீங்கள் இப்போ பாதி அளவுக்கு தான் எடுக்கணும். நீங்கள் ஃபுல்லாக வந்து டிப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து எண்ணெயில் வந்து நீங்கள் விடும் போதும் நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் புஷ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அச்சு முறுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு முறுக்கு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு 1 மினிட் ஆகுது நல்லா வந்து இந்த எண்ணெயில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக அச்சில் ஒட்டும். இப்படியே வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ எண்ணெயில் நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ மாவில் வந்து லைட்டாக
ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே இதில் வச்சிடலாம். நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நல்லா இப்படி ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப கடாயில வந்து நம்ம உள்ள வந்து இதை இறக்கிடக்கூடாது. மேலாக்க அப்படி இது பண்ணிட்டு ஷேக் பண்ணணும். ஏன்னா உள்ள வந்து ஒட்டிடக்கூடாது இந்த மாவு. இந்த மாவு வந்து நம்மளுக்கு ஒரு 1/2% வந்து நல்லா குக் ஆனாதான் நம்மளுக்கு இந்த அச்சில இருந்தே வெளியில வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு டைம் வந்து நீங்க 2 அச்சு முறுக்கு போட்டா போதும். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பொறுமையா தான் ரொம்ப செய்ய முடியும். நீங்க நிறைய போட்டீங்கன்னா ஒண்ணு ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு எடுக்க அழகா ஷேப்பா வராது. இப்போ இது வந்து நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து 2 சைடு நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் குக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனா வந்திருக்கு. ஸோ எல்லா சைடுமே நல்லா இப்படி திருப்பி போட்டு நீங்க நல்லா குக் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம எக் போட்டிருக்கிறதால கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து சாஃப்ட் ஆகிடக்கூடாது, நல்லா கிறிஸ்பியா வரணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இப்போ வந்து இதை வந்து நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிட்டு இப்போ இந்த மாவுல வந்து நம்ம வந்து இந்த ஆஃப் தான் வைக்கணும். அந்த ஃபுல் அச்சுக்கு வந்து நீங்க வைக்க தேவையில்ல. ஒரு டைம் வந்து நீங்க உள்ள விட்டுட்டீங்கன்னா ஒட்டலைன்னா கூட மறுபடியும் திருப்பி நீங்க உள்ள விடாதீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. இதை திருப்பி உள்ள விட்டீங்கன்னா நம்மளுக்கு வததோ வராது. லைட்டா நீங்க புஷ் பண்ணி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஃபுல் அச்சு வரலன்னு சொல்லி நீங்க திருப்பியும் மாவுல டிப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு முறுக்கு வராது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அச்சு முறுக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதை என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் நிறைய கிறிஸ்மஸ் கேக்லாம் பண்ணியிருக்கேன். என் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.